வணக்கம். சட்டம் என் கையில் அதோடைய ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வரோம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ஆர்டிஸ்ட்டுங்களை வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு சின்ன யூகோ அதனால் வர கண்டென்ட் தான் எடுத்திருக்காங்க. எந்த இடத்துலையுமே கதை ஓட்டம் தடைப்படாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சதீஷ் அவர் கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கேரக்டரோட எந்த இடத்துலையுமே விலகாமல் பயணப்பட்டிருக்காரு. அதே போல் வசனம், டைரக்டர், இயக்கம், தயாரிப்பாளர்கள் எல்லாமே புது தயாரிப்பாளர்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நிஜமாக ஒரு அற்புதமான ஒரு படம் பார்த்தா திருப்தி கிடைக்குது. இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெற்றால் தான் சின்ன படங்கள் நிறைய வெளியில் வரணும். ஏன்னா பொதுவாக ஹீரோக்கள் நிறைய பெரிய ஹீரோக்கள் நடிக்கிற படங்கள் மட்டும்தான் இங்கே தேட்டரில் இன்றைக்கி மக்கள் கூடுறாங்க. அப்படி இல்லாமல் இந்த மாதிரி படங்களும் தியேட்டர்களுக்கு வரும்போது தான் நிறைய சின்ன தயாரிப்பாளர்கள், நிறைய புது இயக்குனர்கள், புது கலைஞர்கள், புது நடிகர்கள் உள்ளே வர முடியும். அந்த வகையில் நிச்சயமாக ஒரு வெற்றி படத்துக்கான எல்லா தகுதியும் சட்டம் என் கையில் படத்துக்கு இருக்குது. அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முன்னவர்கள் தலைப்பையோ முன்னவர்கள் பாதையோ பின்னவர்கள் தொடர்வது என்பது மரபு தானே. அது பாராட்டக்கூடிய விஷயந்தான். நிச்சயமாக அந்த கதைக்கு தகுந்த தலைப்பை தான் தேர்வு பண்ணியிருக்காங்க. அது பெருமையான ஒரு விஷயந்தான். அந்த மீட்டிங்கில் கூட அவர் தலைவராக பதவி ஏற்றினார். ஆனால் அவர் சோஷியல் மீடியா என்ன ட்ரெண்ட் ஆகுதுன்னா அவராகவே தனிச்சா செயல்படுறாரு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஒரு விஷயம் பண்ணிருக்கு. நீங்கள் அந்த கட்சியை சார்ந்தவர் சோசியல் மீடியாவில் வரதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்னுடைய கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். எப்போதுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பொதுக்குழு, நிர்வாகக்குழுவை சேர்ந்து முடிவெடுத்து தான் செய்கிறாரு. வெளியில் இருக்கும்போது அவரை அவங்க முன்னிறுத்தும் போது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமான முகம்ங்கிறதுனால அவர் கொஞ்சம் பெருசாக தெரியலாம். அவ்வளோதானே தவிர எங்களை எல்லாத்தையும் கைகோர்த்து அணைச்சிக்கிட்டு தான் எல்லா பணிகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி தனிச்சையாக அப்படியெல்லாம் இயங்குகிற ஆள் அவர் கிடையாதுங்கிறது உங்களுக்கு ஃபீல்டுலேயே தெரியும். யாரெல்லாம் பலமாக இருக்காங்களோ அது திரையாக இருக்கட்டும், தரையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே கூட சேர்த்துக்கிட்டு தான் அவர் பயணப்பட்டிருக்காரு. அப்படி ஒரு தாட்டு வெளியில் வந்துச்சுன்னா தவறான தாட்டு. எனக்கு என்னென்னா இது நீங்கள் அரசியல் இன்டர்வியூவாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது முழுக்க படத்தோடைய போர்ஷன். அதனால அதை பற்றி நம்ம பேசுவோம். மையம்ங்கிறது அப்படியே நின்றுட்டு அசையாமல் இருக்கிறது இல்லை. சூழலுக்கு தகுந்தவாறு, பிரச்சனைக்கு தகுந்தவாறு மக்கள் நலன் கருதி முடிவெடுப்பது தான் மையம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இங்கிட்டு சாய மாட்டேன் அங்கிட்டு சாய மாட்டேங்கிறது இல்லை. மக்கள் நலன் கருதி யார் தன்னுடைய பயணத்தை நடுநிலைமையாக ஒரு முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு போய் தான் மையம். அதை தான் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். சட்டம் என் கையில் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். சதீஷுடைய வேறொரு பரிணாமம் இந்த படத்தை சொல்லணும். சதீஷ் எப்பவுமே ஒரு படம் பண்ணார்னா அதில் ஒரு ஹியூமர் இருக்கும், ஏதாவது ஒரு ஜோக்ஸை போட்டு அப்படியே கொஞ்சம் ஜாலியாக கலகலன்னு இருக்கும். இந்த படம் முழுக்க ஒரு நல்ல ஒரு த்ரில்லர். இது ரொம்ப நல்லா இருந்தது. இயக்குனருடைய டைரக்ஷனும் சரி, அவருடைய ஸ்க்ரீன் பிளேவும் சரி, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஒரு படம். இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் கூட நடித்த பாவலாக இருக்கட்டும், அஜய் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம பாவா செலதுரை சார் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். நீங்களும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படம் பார்த்தேன். சட்டம் என் கையில் ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் கிரேட். நான் ஆல்ரெடி பேசின விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சின்ன ப்ரொடியூசர் வாங்க. இது சின்ன படம் இல்லை, நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 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 தொகை வச்சுருக்கோம், நம்ம கேட்குறோம் அப்படின்றதுக்கு வாங்க. படம் எடுத்தால் தான் நமக்கு தெரியும். அதனால் இது சின்ன படம் வேண்டாம், பட் இது நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்குது. நான் நினச்சது இது நடந்திருக்கு. இன்னும் நிறைய ப்ரொடியூசர் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சேன் இல்லைங்களா, அது இதில் நடந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் வரணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இதன் மூலமாக பெப்சியில் இருக்கிற 24 கிராஃப்ட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி எடுத்த படமாக தான் எனக்கு தெரியுது. பட் கம் அவுட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருக்குது படம். இந்த மாதிரி படத்துக்கு ஜனங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவு தான் இன்னும்
இன்னும் ஒரு படி மேலே மேலே போயிட்டே இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எல்லா நடிகருமே சின்ன நடிகராக வந்து பெரிய நடிகராக வந்தவங்க தான். எல்லா ப்ரொடியூசருமே சின்ன ப்ரொடியூசராக வந்து பெரிய ப்ரொடியூசராக வந்தவங்க தான். எல்லா டைரக்டருமே சின்ன டைரக்டராக வந்து பெரிய டைரக்டராக வந்தவங்க தான். அதனால் வெரி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டைரக்டருக்கு, இந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க எல்லாரையும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார். சரிங்க. 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 வரணும்னு நினைக்கிறேங்க. உண்மையாக நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் நிறைய பேர் வரணும். இது நான் சொன்ன மாதிரி தீபாவளி உங்களுக்கு, பொங்கல் எனக்கு, ரம்ஜான் உங்களுக்கு, கிறிஸ்மஸ் எனக்கு அப்படின்னு நாள் பிரிச்சுக்கிட்டாங்க இன்றைக்கி. அது இல்லாமல் நிறைய வெள்ளிக்கிழமை வருது, அதெல்லாம் படம் வேணும்ல. இப்போ 4 படம் 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இது தொடரணும். அப்போ ஒரு 200 படம் சினிமாவுக்கு வேணும்னா சின்ன ப்ரொடியூசருங்க வரணும், சின்ன ஆக்டருங்க வரணும். அதனால் அது வந்தாலே சினிமா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். உங்கள் கேள்விக்கு இவரை பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு. நிறைய கேள்விகள் கேட்பார். இன்னைக்கு ரொம்ப டீசெண்டாக கேள்வி. இல்லை வேண்டாம் தேங்க்யூ. இல்லை வேண்டாம் தேங்க்யூ ரொம்ப நன்றி. சினிமா படம் பார்க்க வந்திருக்கேன் சாமி. ஏன் சாமி நீங்கள்? தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றிங்க. உங்களை எல்லாம் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. எனக்கு இன்வைட் பண்ண சதீஷ் வந்து நாங்கள் இப்போ காஞ்சூரி கண்ணப்பன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லக்கூடாது, பட் தி பிளானிங் ஃபார் 2 நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு சில படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து பேசாமல் அப்படியே ஓடி போயிடலாமா, இல்லை வந்து பேசணுமா வேணாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். இது நம்ம பேசினா என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு. உண்மையாக இந்த படம் பார்த்து வெளில வந்தோன்னே ஃபஸ்ட்டு நான் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நான் சொல்கிறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. உண்மையாகவே படம் டைட்டில் கார்டு முடிகிறப்போ ஒரு மாதிரி ப்ரிவியூ ஷோலாம் நம்ம போய் பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக முடிஞ்சோடனே எல்லாருமே கை தட்டுவாங்களே, நம்ம கை தட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வரும். கை தட்டுவோம் நம்மளே. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த படம் முடிகிற டைமில் எனக்கு மனசில் எனக்கு கை தட்டிகிட்டே இருந்தேன், மனசார நான் கை தட்டிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட கதையோ இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் ஸ்பாயிலர் பண்ணுறதுக்கே விரும்பலை. டெஃபினட்டாக நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஃபிலிம் இது. அதை மட்டும் நான் டெஃபினட்டாக சொல்லிக்கிறேன். சட்டம் என் கையில் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சதீஷ் பிரதருக்கு வாழ்த்துக்கிறேன். அவர் ஒவ்வொரு படங்களும் சரி, காமெடியாக இருந்தப்போலையும் சரி, அப்போது வந்து பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிருந்தார். இப்போது இந்த படத்தில் முழு நீள கதாநாயகனா, கதையின் நாயகனா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அவ்வளோ அழகாக இருந்தார். கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டர் சாச்சி சீரியஸ்லி வந்து என்னடா பேர் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சிக்ஸர்னு ஒரு படத்தில் ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. இந்த படத்தில் அதுக்கு மேலே டபுளாக அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே. அஜயராஜ் மாஸ்டர் வந்து நான் நம்ம வெங்கட் பிரபு படங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஜாலியாக சூப்பராக ஒரு கலாச்சிட்டு அப்படி போயிடுவார். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து கோட்டில் கூட நம்ம பார்த்தோம், நல்லா சூப்பராக ரோல் பண்ணியிருந்தார். இதில் என்னடா பண்ண போகிறாருன்னு பார்த்தா நீங்கள் வந்து பாருங்கள், வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாவல் நவகீதன் அவர் கூட திட்டம் 2 திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். இதில் வேறு லெவல் மாஸ் பண்ணியிருக்காங்க. என்டையர்லி படத்துக்கு வந்து மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 100 out of 100 நான் டெஃபினட்டாக கொடுத்துருவேன். அண்ட் ப்ளீஸ் வாட்ச் இட் இந்த தியேட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கேமரா பார்க்க வேறு லெவலில் இருக்குது. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்யூ. உங்கள் நண்பர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு சில வருமானம் நீங்கள் வந்து நிறைய படத்தில் வரதில்லை. ஆனால் வந்தால் கூட சின்ன சீன்ஸாக வரீங்க. ஏன் உங்களை வந்து நிறைய பேர் ரீச் பண்ண முடியலையா, இல்லை வந்து நீங்கள் கதை கையில் கம்மியாயிடுச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். என்னென்னா வந்து எல்லாருமே வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோனில் சின்னதாக பண்ணி தான் பெரிய ஆளாக வந்திருக்காங்க. சின்னதாக பண்ணி தான் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்தோடனே 100வது படி நம்ம போக முடியாதுல்ல, ஒரு படியாக தான் ஏற முடியும். இப்போ நான் வந்து எப்படியும் ஒரு 90 படி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 10 படி ஏறிட்டேன்னா அந்த மாதிரி நானும் என் நண்பர்களோட கை கோர்த்துருவேன் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். சார், இந்த படம் சட்டமின் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சான்ஸே இல்லைங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. நல்லவங்க கெட்டவங்களாங்கிறாங்க, கெட்டவங்க நல்லவங்கிறாங்க. அப்பப்பப்பப்பா, உண்மையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. கடைசி சீனில் ரொம்ப அழுக வச்சுட்டார் சார். அந்த லாஸ்ட் சீன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு இதுனா த்ரில்லிங் ஃபிலிம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாமல் அதில் சில குணச்சித்திர வேடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபென்டாஸ்டிக். இது வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைரக்டர், கோரியோகிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார். ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து இது ஒரு பெரிய அங்கீகாரமாக கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஆசைப்படுறேன். என்னோட ஸ்டைல் இல்லையா? கை மாறி
அங்கேயும் மறைக்கிறது. ஆனா அந்த பக்கம் கேமரா தெரியல பண்ணாங்க. நம்ம கை மாறி நான் இருக்கேன். அந்த பாலா இந்த படத்துல ஒரு ஷூட் பண்ணி காட்டுங்க. இந்த படத்துல இந்த படத்துல ஒரு சீனா அது கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் அண்ணா ரொம்ப அழுவாரு. என்ன கார்ல எடுத்து உள்ள வர இருக்கு ஆக்சிடென்ட். ஓகே என்ன சார் பாட்டா சார்? கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட இதனால. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மழை சுடுகின்றதே அடி இது காதலா தீ குளிர்கின்றதே அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே. ஆமா சார். ஆமா சார். பிக் பாஸ் பத்தி ஆமா சார். நீங்க பிக் பாஸ் என்ன எல்லா மீடியாவும் என் பேரை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இது கொஸ்டின் கேட்குறீங்க சார்? அதிகாரப்பூர்வமாக வரல, பட் எல்லா மீடியாக்களே என்னோட பேர் தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் 200 யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியாக போயிருக்கேன். கண்டிப்பாக பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனால் வெற்றி வின்னர் இந்த வெற்றி வாய்ப்பு. இல்லை சார், அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரட்டாக தான் வச்சிருப்பாங்க. விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல் கூட என்னன்னாலும் நடக்கும். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்கன்னு மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்பு சார். வணக்கம். சட்டமின் கையில் படம் பார்த்தேன். சதீஷ் என்னோட நீண்ட நாள் நண்பர். அவர் வந்து சினிமாவில் பெருசாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி காலகட்டத்துலேருந்து எனக்கு தெரியும். அந்த இடத்துலேருந்து இந்த உயரத்துக்கு அவர் வந்து உட்காந்துக்கிறது பார்க்கும்போது அவர் ஒரு கதையின் நாயகனாக வச்சு அதை சுற்றி ஒரு பிஸ்னஸ் அவர் க்ரியேட் ஆகிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இந்த படம் மூலமாக இவ்வளோ நல்ல பர்ஃபார்மராக சதீஷ் இப்படி ஒரு பெரிய ஸ்டாராக வரக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்காங்கிறது வந்து கூட இருந்து எங்களுக்கே ஆச்சரியம் அளிக்கும் போது ஆடியன்ஸ்க்கும் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேர்த்தியாக இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நல்லா டைரக்டர் எழுதியிருந்தார். அது எக்ஸிக்யூட் பண்ணியிருந்த விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸில் சதீஷ் அவர்கள் நடித்த விதமும் சரி, ஒரு பேரலல் கட் ஒன்று போகுது. நான் ரிவீல் பண்ண முடியாது, பட் ஒரு பேரலல் கட் போகுது. அதில் இருந்த எமோஷனும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் மக்கள்கிட்ட போய் பெரிய அளவில் ரீச் ஆச்சுன்னா நண்பராகவும் கூட பயணிக்கிற ஒரு டெக்னீஷியனாகவும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சதீஷ் அவர்களுக்காக. அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை ஏற்படுத்தி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஒத்துமொத்த டீமுக்கும் அவரோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி நானும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. சட்டமின் கையிலுக்காக வந்திருக்கோம். அதை பற்றி பேசுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த மேடை இன்னொரு மேடையாக நான் மாற்ற முடியாது. அது இந்த படத்துக்கு நியாயமானதாக இருக்காது. அதனால் சட்டமின் கையிலுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஜய் சாருக்கு லவ் யூ. நீங்கள் எந்த கேள்வி கேட்பேன்னு தெரியும். சட்டமின் கையில் சதீஷ் அண்ணா ஆக்டிங் வேறு லெவலில் இருந்து செம்மையாக இருந்தது. யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வந்து சதீஷ் அண்ணா இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எப்பவுமே அவர் வந்து ஏதாவது ஒரு கவுண்டர் அடித்தார்னா பயங்கரமாக சிரிச்சிருவோம். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கவுண்டர் அடிச்சுருப்பார். இந்த படத்தில் என்னடா இது, அந்த மனுஷன் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கிறாரு. அதாவது ஒரு காமெடி ஆக்டர் வந்து இப்படி ஒரு படம் பண்ண முடியுமானா பயங்கரமாக வந்து அது வந்து டைரக்டர் வந்து நம்ம சாட்சி அண்ணா வேறு லெவலில் வந்து சதீஷ் அண்ணன் யூஸ் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ரித்திகா, அதுக்கப்புறம் 2 போலீஸு, அஜய் மாஸ்டர் அண்ணன் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. பயங்கர சஸ்பென்ஸாக இருந்து பயங்கர ட்விஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. குக் வித் கோமாளில் இருங்க. ஆனால் வந்து குரேஷ்ஜி வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு தெளிவா, வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகலன்னு. ஆனா இடத்துல இருந்தீங்க, ஆனா வந்து நீங்க வாயை திறக்க மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்றாங்க, கேட்கறாங்க. இல்லைண்ணா, இது நாட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயமே கிடையாது. தேவையில்லாத இது என்னன்னா, உண்மையாக சொல்கிறேன், குக் வித் கோமாளி ஓகே, இவங்க 2 பேரோட பிரச்சனை நாட்டுக்கு தேவையில்லை. அது வந்து தேவையில்லாமல் வந்து ஒருத்தவங்க வந்து பப்ளிஷ் பண்ணி, உண்மையாக சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோவில் சம்பாதிச்சிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்க நம்ம தான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம். அதனால் வந்து நான் சொல்கிறேன், இது முக்கியமான விஷயமே கிடையாது.
இது ஒரு சின்ன ஈகோ மேட்ரு தான். இந்த படத்துலேயும் அந்த விஷயம் இருக்குது. ஈகோ தான், அவ்வளோதான். இந்த படத்தை பாருங்க தெரியும். எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்முன்னு வாங்குறதுக்கா? ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு யார் சப்போர்ட்டும் எனக்கு யாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. அப்போ வந்து நம்ம தான் வந்து முட்டலாக இருக்கணும். அதனால் வேணாம், அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். ஆனால் இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பற்றி அவங்க தனியாக பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பிக்காக, ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லையோ, ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சி கூட அவங்க பண்ணிக்கலாம். நன்றிண்ணே. ஹாய்ண்ணே, எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பிண்ணே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். ரொம்ப ஹாப்பி. சட்டம் என் கையில் இதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, சாச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் டைரக்டர். ஏன்னா சிக்ஸர் படத்தில் அவர் கூட நான் உட்காந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். சிக்ஸரில் வந்து ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி சட்டம் என் கையில் பார்க்கும்போது இந்த ஒரு காமெடி ஜேர்னர்லேருந்து அப்படியே வேறு ஒரு த்ரில்லிங்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுமான்றதை நான் எதிர்பார்த்து வரல. அந்த எதிர்பார்ப்பை வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன். அதை தாண்டி ஒரு டேரக்டர் கொடுத்துருக்காரு. நான் இன்றைக்கி முழுக்க ஃபுல்லாமே டேரக்டர் பற்றி தான் நிறையா சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே ஃபோன் எடுத்து பார்க்கணுன்னு நமக்கு தோணலை. எந்த இடத்துலையும் எப்போ பிரேக் விடுவாங்க, வெளில போய் டீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணலை. ஃபுல்லாக அந்த படத்தை 3 மணி நேரம் கண்டினியூவாக போட்டால் கூட நம்மளால் உட்காந்து பார்க்குற மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சதீஷ் அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வேறு ஒரு பரிமாற்றத்தில் சதீஷ் அண்ணனை பார்க்க முடிஞ்சது. அண்ட் அஜய் மாஸ்டர் அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். அப்புறம் தான் எந்திரிச்சு வரும்போது தான் தெரிஞ்சது, நல்ல இப்படி ஒரு நடிகர் பக்கத்தில் நம்ம உட்காந்துருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடாகவும் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு படம், ஒரு நல்ல திரைப்படம் வருது. கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமாண்ணே, ஆமாம் ஆமாண்ணே, கண்டிப்பாக வாய்ப்பு எப்போ வேணாலும் வரும். அதுக்காக நம்ம எப்போவுமே எதிர்பார்த்தே இருக்கணும். அதனால் எப்போ வாய்ப்பு வந்தாலும் எப்போவுமே வெயிட்டிங் தான். கண்டிப்பாக பண்ணுவோம். கரெக்டாக ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துட்டு இதே மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அப்போ அண்ணனோட கேள்விக்கு இதே மாதிரி பதில் சொல்லுவேன். தேங்க்யூ. அதை இதுக்கு மேலேயுமா ஒரு யூடியூப் சேனலில் கவர் பண்ண முடியும்? போதுண்ணே, வந்த வரைக்கும் போதும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஜா. இந்த படத்தோட டைலாக் ரைட்டர். இந்த படம் எதை பற்றி பேசுதுன்னா, கல்வியை பற்றியும் மனிதத்தை பற்றியும் பேசுது. பொதுவாக நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், 2 பேருக்கான ஈகோவை பார்த்துருப்போம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற கதை. இது ஒரு 3 பேருடைய ஈகோவை பேஸ் பண்ண கதை. ஸோ கண்டிப்பாக பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். சீட் எட்ஜில் வந்துடுவீங்க நீங்கள். டுவர்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போதெல்லாம் ஸ்டார்ட் டு ஒவ்வொரு படத்துமே நம்ம ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வரும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்தே டுவர்ஸ் நீங்கள் எண்டு வரைக்குமே ஒரு மாதிரி பயங்கர நிறையா ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் பாருங்கள். சின்ன படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நிறையா டைரக்டர்ஸ் நிறையா பேர் வர முடியும். சதீஷ் சார் வந்து இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் அஜய் மாஸ்டரும் சூப்பராக பண்ணியிருப்பார். சாச்சி அவர் வந்து அவர் கலக்கியிருக்காரு. நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ சதீஷ் பேசுகிறேன். நான் சதீஷ் சந்தீப்பா. சதீஷ் வந்து இந்த மாதிரி ஒரு சீரியஸான ரோல் தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறோம். எந்த கவுண்டரும் போடாமல் நிம்மதியாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. சதீஷ் எந்த கவுண்டரும் போடாமல் ரொம்ப சீட் எட்ஜில் த்ரில்லாக கணிக்க முடியாமல் அடுத்த சீன் என்னன்றது கணிக்க முடியாமல் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க டேரக்டர் வந்துட்டு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு சில சீன்ஸ் வந்து ஒரு பகின்ற ஒரு மூமெண்ட் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஃபைனலாக வந்து நல்ல ஒரு எமோஷனோட நல்ல ஒரு மெசேஜோட நல்ல படம் கொடுத்துருக்காரு டேரக்டர் சாச்சி. அண்ட் சதீஷ்க்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சீரியஸான படங்கள் இன்னும் நிறையா பண்ணுங்கள். கவுண்டர் போடாமல் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்ல படம், நல்ல த்ரில்டு. தேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். சதீஷோட மறு உருவம் ஏதோ பார்த்த மாதிரி இருந்தது. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவர் பார்க்கவே. இந்த படத்தில் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ட்விஸ்ட்டு, நல்ல எண்டிங்கு, சூப்பராக இருந்துச்சு. கங்க்ராட்ஸ் டு டைரக்டர். சூப்பராக இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். சூப்பராக இருந்துச்சு. சரி, தேங்க்யூ.